ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அதில் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டு நெய் நல்லா காஞ்ச பண்ண கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்து அதோட முந்திரி பருப்பு போடலாம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோன்னே ரவையை போட்டுக்கலாம். ரவையை நல்லா கிளறிக்கணும். உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று விட்டாத மாதிரி கிளறிக்கணும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம். 1:2 அதை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி ரவை நல்லா வெந்து வரணும். சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. கிளறி வரும்போது தண்ணி எல்லாம் இஞ்சிடும். இஞ்சி இந்த ஸ்டேஜ் வந்த உடனே சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 1க்கு 1.5 நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா 1:2 வச்சுக்கலாம். அப்படியே கை கட்டிப்படாமல் கிளறுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கிளறதுக்கு கட்டி தட்டாமல் வரும். நல்லா கிளறிட்டே இருங்க. நான் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கலருக்கு. கலர் வந்து சேர்த்தா உடம்புக்கு கெடுதி, அதனால் வேணாம். இல்லை ஒயிட் கலராக கூட கிளறிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் தூண்டி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணாமல் கிளறிட்டே இருங்க. அடுப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ திரண்டு வருது பாருங்க. அப்படியே நல்லா திரண்டு வரும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சுற்றி நல்லா நெய் ஊற்றி விட்டிங்கன்னா அப்படியே நெய் கைக்கு
நல்லா வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு 10-15 நிமிஷம் வேலைனா கடையில் வாங்கி கொடுக்குறத விட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பர் கேசரி.